எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆஸ்ட்ரோசிலேருந்து பேசுகிறேன். சார், நான் வந்து ஒரு அசட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து ஒரு அசட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய பேரில் வாங்கினா நல்லாயிருக்குமா, இல்லைனா வந்து என்னுடைய அப்பாவோடைய பேர்லையோ, இல்லைனா அம்மாவோடைய பேர்லையோ, இல்லைனா வந்து என்னோடய மனைவியோட பேரில், அதாவது என்னை தவிர அடுத்தவங்களோட பேரில் வந்து வீடு வாங்குறது ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபருடைய கேள்வி. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம ஜோதிடத்தில் வந்து எப்படி வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணுறது, அதாவது எப்படி வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து உங்கள் பேர்லேயே வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் ஒய்ஃப் பேரில் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறப்போ, அவருடைய ஜாதகத்தில் வந்து 4ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லைன்னா செவ்வாய். ஓகேங்களா, இந்த 4ஆம் வீடு பாதிப்பு அடைந்திருந்து, அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருந்து செவ்வாயும் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய பேரில் வந்து வீடு வாங்குறதை அவர் பேரில் வந்து எந்த ஒரு அசட் வாங்குறது வந்து பெருசாக வந்து அவருக்கு நல்லா இருக்காது. அதை விட்டுட்டு அவருடைய மனைவியின் பேர்லையோ இல்லைனா வந்து அவர் தந்தையின் பேர்லையோ அவருடைய தாயின் பேர்லையோ சொத்துக்கள் வாங்கி சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அது அவருக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.